ஒரு நாள் முன்னாடி வந்த செய்தி. இது இந்தியா ஃபுல்லா பரபரப்பா இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. நம்மளுடைய நிதிஷ்குமார் முதலமைச்சர் பீகார். அவங்க வந்து அவர் ராஜினாமா செய்ய போறாரு. ஆனா அதுக்கு ஒரு காரணத்த சொன்னாரு பாருங்க. அதுதான் எல்லாருக்கும் வந்து காமெடியா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு உடம்பு சரியில்ல. அவர வந்து அதுக்கப்புறம் அ அவரு முதலமைச்சரா தொடர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்ற நாடாளுமன்றத்துக்கு அவர் வந்து இங்கேருந்து தாவுறாரு, அந்த பக்கம் போறாரு. ஆனா இதுல என்ன கூத்துன்னு கேட்டீங்கன்னா, 3 மாசம் தான் ஆகுது அவரு முதலமைச்சர் பதவியை ஏற்று. அந்த முதலமைச்சர் பதவியை ஏற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, 3 மாசத்துல வந்து அவர் ராஜினாமா செய்ய போறாரு. அப்புறம் என்ன பண்ணணும்? அந்த கட்சிக்கு தானே குடுக்கணும். அந்த கட்சியில இருக்கிற ஒரு தலைவருக்கு தான் குடுக்கணும். அவரோட பையன் இருக்காரு. இல்ல வேற யாருக்காவது மூத்த தலைவருக்கு யாருக்காவது அது குடுக்கணும். ஆனா பிஜேபி வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணுது. அப்போ பிஜேபியும் இவங்களும் சேர்ந்து தான் கூட்டணியில நின்றாங்க. கூட்டணியில் இருந்தாலும் அது ஒரு இது இருக்கும் இல்லையா? அவங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்றது? ஒரு அக்ரீமெண்ட் இருக்கும். சரி 2.5 வருஷம் நாங்க பண்றோம், 2.5 வருஷம் நீங்க பண்ணுங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் கண்டிப்பா அக்ரீமெண்ட் போட்டிருப்பாங்க. ஆனா இந்த 3 மாசத்துலயே இவரை வந்து கீழே இறக்க வேண்டிய காரணம் என்னன்னு தெரியல. கேட்டா 75 வயசுன்றாங்க. அப்போ 75 வயசு ஆனவர் வந்துட்டு இங்க விட்டுட்டு அங்க மேல போய் உட்காந்துட்டு வேலை பண்ண முடியுமா? இதுதான் மக்களோட கேள்வி. ஏன் இந்த அதிகார என்ன சொல்ற பசின்றது இப்போ புரியல பிஜேபிக்கு. ஆனா இந்த பிஜேபி பண்ண வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, நிதிஷ்குமாரை மட்டும் அவங்க கட்சியின் இன்னைக்கு கபலீகரம் பண்ணிட்டாங்க. அது வேற விஷயம். மக்கள்லாம் இப்போ அங்கே போராடுறாங்க. நிறைய பேர் வந்துட்டு ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சரை ஆக்குனதை வந்து நம்மளுடைய நிதிஷ்குமாரை தான், பிஜேபி ஆள கிடையாது. ஆனால் இன்னைக்கு யாருன்னே தெரியாத கொண்டு வந்து பிஜேபியோட ஒரு பொம்மையாக வந்துட்டு ஒரு முதலமைச்சரை பீகாரில் உட்கார வைக்க போகிறாங்க. ஸோ அதில் வர பிரச்சனைகள்லாம் இனிமேட்டு அது வரப்போகிற காலங்களில் தான் தெரியும். ஆனால் இவங்க பிஜேபி பண்ணுற வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியாக அவங்க வந்துட்டு நிர்மூலம் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஆசாமில் இருக்கிற கணபரிஷத், பகுஜன் சமாஜ், சிவசேனா, அப்புறம் ஹரியானாவில் இருக்க விகாஸ் கட்சி, ஜனதா தளம், அகாலி தளம் என்று பாஜகவோட அந்த பட்டியல் வந்து நீண்டிகிட்டே போகுது. ஆனால் அது கடைசியில் எங்கே வருதுன்னா நார்த்துலேருந்து அப்படியே ஈஸ்ட்டுக்கெல்லாம் போயிட்டு கடைசியில் அது வந்து கீழே சவுத்துக்கிட்ட தான் வந்து இப்போ நிற்குது. 2026 மக்கள் புரிஞ்சிட்டு இருப்பீங்க இவங்களோட அடுத்த கபலீகரம் யாருன்ட்டு. இப்போ நான் சொன்னது கேட்டீங்க. எத்தனை பேரை இவங்க கபலீகரம் பண்ணியிருக்காங்க, எத்தனை கட்சிகளை ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. தோளில் கை போடுவாங்க, ஒவ்வொரு கட்சியும் அவர் போய் கட்டி பிடிப்பார், ஒவ்வொரு முதலமைச்சரையும் கடைசியில் வந்து தலையில் கை வைப்பார். அதோட அந்த கட்சி அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய இப்போ நடந்துட்டு இருக்க வரலாறு தான் சொல்லணும். அடுத்தது அதுதானே வரலாறாக இருக்க போகுது நமக்கு. ஸோ இவங்களை வந்துட்டு நம்ம அடுத்தது வந்து இவங்க எல்லா இடத்தையும் முடிச்சு, அதான் வட இந்தியாவிலேருந்து அந்த கிழக்கு சைடு போய் கடைசியில் இப்போ தமிழ்நாட்டு பக்கம் வந்திருக்காங்க, சவுத் சைடு. தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு கட்சியை வந்துட்டு கபலீகரம் பண்ணுறோன்னு அதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க. இது அவங்க தான், அந்த கட்சி தான் வந்துட்டு அவங்கள காப்பாற்றிக்கணும். ஸோ நம்ம மக்கள் நம்ம நம்புகிறோம் இவங்களை கண்டிப்பாக நம்ம வந்துட்டு உள்ளே விட மாட்டோம். தமிழ்நாட்டு மக்கள் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நமக்கு ஒற்றுமை தான் முக்கியம். நம்ம எல்லாம் வந்து அண்ணன் தம்பியாக வாழ்ந்துட்டுருக்கோம். மதம், ஜாதி என்ற வேறுபாடை களைஞ்சு நம்மளாம் அண்ணன் தம்பியாக இங்கே எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். அதை சீர்குலைக்க வர எந்த மதவாத கட்சியும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே விடக்கூடாது. மக்கள் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 74 வருஷமாக நம்ம வந்து ஒற்றுமையாக இருந்தோம். ஆனால் அதை வந்துட்டு இன்னைக்கு ஒரு கட்சியால் அது கபலீகரம் பண்ணுறதுக்கு மாதிரி நிலைமை வருதுன்னா நம்ம மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம அவங்கள உள்ளே விடக்கூடாது. இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.